கடுப்பார் அவரே விளையும் கடன் கோடும் மாற்றி தடுப்பாரினின் மற்ற அதை அவர் தடுக்க வல்லார். அடுப்பார் விழமும் களைவார் அடியாருக்கு நல்வோன் மடுப்பானியமும் தடைபட்டு வருந்துகின்றான். விண்ணாறு சூடும் இடையாந்தர் தமர்கூட்டி அன்றி உண்ணாதவன் தன் உயிருக்கு துணையாய கற்பில் பன்னார் மொழி தன்னுடும் பற்றி நீ விட்டு நெஞ்சம் புண்ணாக காகம் புண்ணாக ஆகும் பசித்தேயல் கொடுங்கப்பட்டான் இறக்கும் உடம்பார் பெரும் பேறு இனி ஆவது என்ன அறக்குன்று அணையாமனையோடும் அடைந்து இச்செய்தி நிறக்கின்ற செம்பொன் சிலையாருக்கு நிகழ்த்தியாவி துறக்கின்றது வேதுணவு என்று துணிந்து போனான் ஐயன் திருமுன்னர் அடைந்து அடி தாழ்ந்து வானோர் உய்யும்படி நெஞ்சு அமுது உண்ட ஒருவர் உண்டன் மெய்யன்பர் பூஜைக்கு இடையூறு விளைய என்றன் செய்யும் பிடமும் விளைவு இன்று சிதைந்த என்னா இடம் நல்க சூழ படையாய் கடன் வேறு காணேன் கடன் நல்க அல்லார்த்தமை காட்டுத்தி காட்டுகிலா ஏல் கொடம் நல்கும் இந்த உடம்பின் சுமை மாற்றுவேன் என்று உடன் நல்கு கற்புக்கு உரையாலடும் வேண்டும் இல்லை. பஞ்சாதி வேத பொருள் சொன்ன பரமன் வாக்கு ஒன்று அஞ்சாதி வேளாண் தலைவாவு உனது அகத்தில் இன்று போர் செஞ்சாதி ஆய சிடுவாள் ஹரிக்கோட்டை உயிர்த்தே மஞ்சாது இருக்கும் எடுக்கும் துரும் என்றும் மாதோ நீ நாளும் பூஜித்து அதில் வேண்டிய கொண்டு நிறுத்தம் ஆனாத அன்பர்க்கு அமுது ஊட்டியவருக்கும் மன்ன நானாதி நானா தருமங்களும் செய்து வீடு மேனால் அடைக்கின்றனம் என்றொரு சொம்பில் கூற கேட்டு இன்பம் எய்தே கிளர் விம்மிதன் ஆகி வேத பாட்டின் பயனை பணிந்து இல்லம் அடைந்து பண்டை ஈட்டும் தவப்பேறு என கண்டனன் தொண்டர்க்கு எந்தை கூட்டும் கதிபோல் உளவாமல் நுடுத்த கோட்டை வானாறு சூடி தரு கோட்டையை வைகள் தோறும் ஊனாரும் சாந்தம் புகைவன் சுடர் கொண்டு அரிசித்து ஆனாது செவ்வே கடைசிற்கும் அதற்கு வேண்டும் நானா கருவி விளைக்கும் அதனல்க வாங்க மின்னார் சடையாதவர் ஆய்ந்தவர் வேத செல்வர் தென்னாடர் தெய்வம் விருந்து மக்கள் செறிந்து நட்டோர் முன்னாம் எவருக்கு முயல் போல் வரையாமல் நல்கி எந்நாளும் நோய் என்று அழகாவது என்ன வாழ்ந்தார் அன்பன்னடி யாருக்கு இனியார் அணினால் அழந்து அல்கி தன் பன்னியுடும் அயலா சுற்றும் தமரோடும் பின்பு அந்நிலையை இமவான் மகனை பிரியாத என்பன் குருவாய் சிவமாநகர் சென்று இறை கொண்டார். உளவா கோட்டை அருளிய வடலம் சிவம் மாமனாக வந்த விளக்கு உரைத்த வடலம் தாமம் நாறு இதழியார்தம் தமர்க்கு அன்பம் அன்பன் வறுமைப்பட்டோ நாமனால் உளவா கோட்டை அருளிய முறையீது ஐயன் தேமன்னால் முல்லை தீந்தா சிறுதகை வணிகையேக வணிகற்கு ஆக மாமன் நாம் படிவம் கொண்டு விளக்கு உரை வண்ணம் சொல்வாம் கண்ணினான் மாடக்கூடல் கடிநகர நகர் வணிகமாக்கள் தன்னின் மாநிதி போனன்னான் தனவதி என்னும் பேரான் மன்னினான் அணையான் கற்பின் மடவரல் சுசீலை என்பாள் பொன்னினால் முலரே சேக்கை புந்திய திருவில் நல்லால் என இவர் தமக்கு மைந்த பேர் என்று இறங்கும் நாளில் கணபதி மருமகன் தன்னை தகுசால் மகவா கொண்டு மணமகிழ் சிறப்பால் நல்ல மனைவியும் தொழுது வாங்கி புனைவன புனைந்து போற்றே பொழிவுற வளர்த்து கொண்டா கணபதி மகப்பேறு அற்றான் ஆயுதம் தனவா காதல் மனைவி மேல் வைத்த ஆசை மயக்கினால் வருந்தின்ற தனையனை மகவா தங்க கங்கை மேல் தீரா பூசல் வினை விளைத்து ஒழுகவோர் நாள் இளையாளும் வெகுண்டு சொல்லால் விரும்பிதம் உனக்கு என் பிள்ளை பேரு அற்றபாவி நீ என் அருமைதல் மகனால் அன்றோ இருமையும் நிறைவா என்ன விருதினான் அடைந்து மேலைக்கு ஆயினும் பிள்ளை பேரு தருதவம் புருகன் என்ன கணபதி தவம் மேல் செல்வான் தன் பெரும் செல்வம் எல்லாம் மருமகன் தனக்கே ஆக்கி அன்புகள் மனைவியோடு அருந்தவ நெறியில் சென்றான். பின்பு அவன் பரவு தாழ்ப்ப மருமகன் பெற்ற எல்லாம் ஒன்றினால் வழக்கு பேசி ஒவ்வினா தாயமாக்கள் விளைநிலன் அடிமை பைம்போன் வெறுக்கை நல் பசுக்கள் ஏனே வருணம் மாற்றவர் கைங்கொள் கொள்ள வன் சிறை இழந்த புல்போல் தளர்த்துவு மகனும் தாயும் சார்பு இலா தம்மனோர்க்குவோர் கலைகனாயிருக்கும் கூடல் கடவுளே சரணம் என்னாவான் வந்துவான் அகடு போன்ற மணிமுடி விமான கோயில் சுந்தரநாதன் பாத துணை தொழுது இறைஞ்சியார்க்கும் தந்தையும் தாயும் ஆகும் தம்பிரா நீரே எங்கள் எந்தையும் யாயும் என்னா இறங்கி நின்று இணைய சொல்வாள் என் மகன் தன்னை மைந்தன் இன்மையால் எவரும் காண தன் மகனாக கொண்டு தகுதியால் அன்றே காணி பொன்மனை பிறவும் நல்கி போயினான் என் முன் விற்பாள் உண்மையால் தாயத்தார்கள் அவையெல்லாம் ஊபிக் கொண்டா ஒருத்தினான் ஒருத்திக்கு இந்த
ஒரு மகன் இவனும் தேரும்